மீண்டும் உருவாக்கும் ஆண்டவர். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். ஏசாயா 44:8. இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்த நிலையில் இருந்தபோதும் தேவன் அவர்களை தள்ளிவிடவில்லை. மாறாக உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் மீண்டும் உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார் என்ற சத்தியத்தை ஏசாயா 44:1-8 காண்கிறோம். 1. தேவன் தேர்ந்தெடுத்த ஜனங்களை மறக்க மாட்டார். வசனம் 1-2. தேவன், என் தாசனாகிய யாக்கோபே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கூறுகிறார். மனிதர்கள் மறந்தாலும் தேவன் தம்முடைய ஜனங்களை மறக்க மாட்டார். அவரே நம்மை உருவாக்கியவர். ஆகையால் நாம் பயப்பட வேண்டியதில்லை. 2. வறண்ட வாழ்க்கையிலும் புத்துயிர் தரும் தேவன். 3 வசனம். ஆவிக்குரிய வறட்சியில் காணப்படும் நம் வாழ்க்கையை தேவன் தனது ஆவியினால் புதுப்பிக்கிறார். உன் சன்னதியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். அவர் சொன்னதை செய்யும் தேவன் அல்லவா? எனவே நிச்சயம் தன் ஜனத்தின் வறண்ட வாழ்க்கை புத்துயிர் பெற தன் ஆவியை ஊற்றுவார். 3. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வளர்ச்சி. தேவ கிருபை நம்மை சூழும்போது நம் வாழ்க்கை வளர்ச்சி அடையும். எனவே தான் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்திலுள்ள அவரின் செடிகளைப் போல வளருவார்கள் என்று கூறுகிறார். தேவன் கொடுக்கும் மீட்டுருவாக்கம் புதிய வளர்ச்சியை தரும். 4. தேவனுக்குரியவர்கள் என்ற அடையாளம். தேவனால் மீட்டுருவாக்கம் பெற்றவர்கள் தங்களை கர்த்தருக்குரியவர்கள் என்று அறிவிப்பார்கள். அவர்கள் தாங்கள் கர்த்தருடையவர்கள் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்து கொள்வார்கள். இது வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை வெளிப்படுத்துகிறது. 5. தேவன் ஒருவரே அதிகாரம் உடையவர். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே. என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தரும் ஆகிய மீட்பரும் சொல்லுகிறார். மனிதனை மீண்டும் உருவாக்குபவர் நம் தேவன் ஒருவரே. நாம் அவரிடத்தில் திரும்பி அவரை நாடினால் அவர் நமக்கு ஒரு புதிய வாழ்வை அளிப்பார். அப்பொழுது தேவனுடைய மகிமை நம்மில் வெளிப்பட்டு நம் வாழ்க்கை சாட்சியாக மாறும். ஜபக்குறிப்புகள். உக்ரைன் ரஷ்யா மத்தியில் போர் நிறுத்தம் ஏற்பட்டு அமைதி திரும்ப, பஞ்சாபில் உள்ள இராணுவ வீரர்கள் ரட்சிக்கப்பட மற்றும் பாதுகாக்கப்பட, சேலம் பணித்தளம் நிஷா என்னும் சகோதரிக்கு தோல்வியாதி குணமாக, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 10 ஆலயங்கள் கட்டுவதற்கான தேவைகள் சந்திக்கப்பட.